வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ராகவ் வர்ஷினிய கோயில்ல வச்சு திருமணம் செய்றாங்க. இத பார்த்து விசாலும் இசையும் அதிர்ச்சி அடையறாங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன பெரிய பிரச்சனையாக போகுது, ராகவ் ஏன் இப்படி செய்த அப்படின்னு கேட்க நேரம், வேற வழி இல்ல, நானும் வர்ஷினியும் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்க நேரம் அம்மா திடுதுபுனி அசகுமாரினி அண்ணேன்னு சொல்லி வர்ஷினிய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்காங்க. அதான் நாங்க இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் நம்ம ஸ்ரீஜாவுக்கு தெரிய சுபத்ராவை கூட்டிட்டு கோயில்ல நிக்கிறாங்க. சுபத்ரா கோபத்துல கொந்தளிச்சு நம்ம வர்ஷினியையும் ராகவையும் ஓங்கி அடிக்கிறாங்க. இனி இந்த வீட்டுல உங்களுக்கு உரிமையே கிடையாது, என்னோட மருமக என்னைக்குமே ஸ்ரீஜா தான், இந்த ராகவுக்குள்ள எல்லா சொத்துலையும் ஸ்ரீஜாவுக்கு தான் உரிமை இருக்கு, நான் அவ பேர்ல எழுதி வைக்க போறேன் அப்படின்னு அதிரடியா ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம இசையும் விசாலும் ஐயோ அவளே ஒரு பித்தலாட்டக்காரி, அத்தை கோபத்தில் எடுக்கக்கூடிய இந்த முடிவை எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க நம்ம ராகவ். அதாங்க வர்ஷினியை கூட்டிட்டு போய் கோயில்ல அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. திடுதுபுனி நம்ம தேடுன நம்ம இசைக்கும் விசாலுக்கும் தூக்கி வாரி போடுது. கல்யாண கோலத்துல நம்ம வர்ஷினிய ராகவன் இதை பார்த்து கோவப்பட்டு ஓங்கி அறையிறாங்க. ஏன் எப்படி வர்ஷினி தப்பு பண்றா அப்படின்னு கேட்க நேரம், வேற வழி தெரியல, நம்ம அசோக்குமார கல்யாணம் பண்ணு அப்படின்னு அத்தை சொல்ல நேரம், எங்களுக்கு வேற வழி இல்லை, ராகவ் என்ன ஊரறிய தாலி கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்படி கட்ட வேண்டிய சிச்சுவேஷன்ல எங்களை ஆக்குனதே இந்த அசோக்குமாரை கொண்டு வந்தது தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினி இசையை கட்டி பிடிச்சி அழுறாங்க. நீ தான்க்கா எனக்கு இப்போ இருக்க ஆதரவு, நீனும் என்ன கைவிட்டுறாத அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ஸ்ரீஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சுபத்ராவை கோயிலுக்கு கூட்டிட்டு கோவிலில் வச்சே நம்ம ராகவையும் வர்ஷினி கழுத்தில் இருக்க தாலியும் அட்டி எறிகிறாங்க. நீ கல்யாணம் ஆன வேண்டாம், ஏன்டா கூறு கட்டு இப்போ மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிற, இதனால எவ்வளவு அவமானம், ஆனால் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இனி உனக்கு உள்ள எல்லா சொத்துலேயும் உரிமை ஸ்ரீஜாவுக்கு தான், ஸ்ரீஜா பேரில் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா என்ன மன்னிச்சிருமா, இவன் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல நேரம், அசோக்குமாரை வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க நேரம் தாம்மா, எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக இருக்கோம், அப்படி இருக்க நேரம் நம்ம அண்ணனுக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டு வாழ முடியும், அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்படியே கண்ணீர் விட்டு நம்ம வர்ஷினி என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு காலில் விழுந்து கதறாங்கங்க.